ஹலோ நண்பர்களே! பல்லியும் துறவியும் கதைய பத்தி பார்ப்போமா? ஒரு கிராமத்தில் துர்க்க குணமுடைய பொல்லாத துறவி ஒருவர் வாழ்ந்து வந்தார். துறவிகள் எல்லோரும் பக்தியுடையவர்களாக இருந்த போதிலும், இந்த துறவி மட்டும் அதற்கு எதிர்மாறாக இருந்து வந்தார். அவர் மிகவும் தந்திரசாலியாகவும், சுயநலம் மிக்கவராகவும் இருந்து வந்தார். அவரிடம் கருணையோ, தாழ்மையோ இல்லை. மேலும் அவர் தனது குடிலுக்கு யார் வந்தாலும் அவரை விரட்டி அடித்து விடுவார். அங்கு வசிக்கும் மக்களுக்கும் அவரை பிடிக்காது. இருந்த போதிலும் அவர் துறவியாக இருந்ததால் அவரது சாபங்களுக்கு பயந்தார்கள். துறவி தனது சக்தியினால் ஆணவம் கொண்டவராக இருந்து வந்தார். ஒரு நாள் பல்லி ஒன்று அருகில் உள்ள மரத்தில் இருந்து துறவியின் குடில் மேல் விழுந்தது. இதை பார்த்த துறவி மிகவும் கோபமுற்றார். அந்த பல்லியை பார்த்து, பல்லியே, நீ எனது வீட்டை விட்டு உடனே ஓடிவிடு, இல்லையேல் நான் உன்னை நசுக்கி வதைத்து விடுவேன் என்று சத்தமிட்டார். அதற்கு அந்த பல்லியும் பயந்து கொண்டு தன்னை காப்பாற்றிக் கொள்ள அங்கிருந்து ஓடிவிட்டது. வெகு சில நாட்களிலேயே அதே பல்லி மீண்டும் மரத்திலிருந்து துறவியின் குடில் மேல் விழுந்தது. இந்த முறை துறவியால் தனது கோபத்தை அடக்க முடியவில்லை. துறவி கோபத்துடன் ஒரு பெரிய கல்லை எடுத்து பல்லியின் மேல் எறிந்தார். அந்த பல்லி மிகவும் சுறுசுறுப்பானது. பல்லி கல்லிடமிருந்து தப்பிக்க வேகமாக ஓடிவிட்டது. ஆனால் துறவியோ மிகவும் துர்பாக்கியமானவர். அவர் எறிந்த கல் பல்லியின் மேல் படாமல் எதிர் திசையில் திரும்பியது. கல் துறவியின் வலது திசையில் திரும்பி தன் தலையிலேயே விழுந்தது. அவர் கீழே விழுந்து விட்டார். கல் பட்ட இடத்தில் ரத்தம் வர ஆரம்பித்தது. அப்போதுதான் துறவி உணர ஆரம்பித்தார். நான் இலகிய மனதுடன் இருந்திருந்தால் இந்த கல் எகிரி திரும்பவும் என் மேல் பட்டிருக்காது. நானும் காயத்திலிருந்து தப்பியிருப்பேன். எனது கோபமே என்னை தண்டித்து விட்டது என அறிந்தார். இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, கருணையே நன்மை பயக்கும். என்ன நண்பர்களே, இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம்.